திரு ஷபீர், ஏற்கனவே அண்ணா எம்ஜிஆர் கட் அவுட் படங்கள், இப்போது பெரியார் திடலுக்கே போய் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை, என்ன சொல்ல வர்றார் விஜய்? தான் திராவிட பாதையில் தான் பயணிக்கப் போகிறேன், திராவிட சித்தாந்தம் தான், அதை தாங்கிய அரசியல் தான் என்னுடைய அரசியல் உறுதிப்படுத்துகிறார். ஒரு பெரிய அளவுக்கு அந்த மெசேஜை அவர் நேற்று திடலுக்கு போய் கன்வே பண்ணியிருக்காரு. சாதாரணமாக விஜய் ஒரு பெரியாருடைய பிறந்தநாள் அப்படின்னும் போது ஒரு பெரியார் சிலைக்கு போய் மாலை அணிவிச்சிருந்தாருன்னா வேற எங்கேயோ இருக்கிற சிலைக்கு, எங்கேயோ இருக்கக்கூடிய சிலை, பல சிலைகள் பல இடங்கள்ல இருக்கு, எங்கேயோ இருக்கக்கூடிய சிலைக்கு போய் மாலை அணிவிச்சிருந்தாருன்னா பெரியாருடைய மாலைக்கு போய் மாலை அணிவித்தார், சிலைக்கு போய் மாலை அணிவித்தார் அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கும். பட் அவர் திராவிட இயக்கத்துடைய நர்வ் சென்டராக இருக்கக்கூடிய பெரியார் திடலுக்கே அவர் மாலை அணித்திருக்கிறார் அப்படின்னும் போது அதை விட ஒரு பெரிய மெசேஜை கன்வே பண்ணியிருக்க முடியாது. இந்த வார்த்தைகள்ல நீங்க சொன்னா கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் அவருடைய பிரசன்ஸ் நேத்து அங்க இருந்தது ஒரு மிகப்பெரிய மெசேஜ். இந்த வார்த்தையும் ரொம்ப ஷார்ப்பா தான் இருக்கு ட்விட்டர்ல. ஆமா, அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும், பிறந்தநாள் தொடர்பான வார்த்தைகளும் ரொம்ப அர்த்தம் பதிந்ததாக இருக்கு. நீங்க சமூக நீதி, சமதர்மம் அப்படின்லாம் பேசும்போது நீங்க பெரியாரை புறக்கணிச்சுட்டு அதெல்லாம் பேச முடியாது. பெரியார் தான் அதற்கான ஐக்கன். அப்போ அந்த இடத்த போய் அவர் மாலை அணிவித்திருக்கிறார் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய, உண்மையிலேயே ஒரு பெரிய மெசேஜ் அவர் கன்வே பண்ணியிருக்கார். அதாவது அவருக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் நான் பொலிட்டிக்கலாக இருப்பாங்கல்ல, சினிமா ரசிகர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் போய் நேத்து அதுதான் ஒரு ஐடியாலஜி கமிட்மெண்ட் இல்லாம அவரை படங்கள்ல பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் நேத்து போய் சேர்ந்திருக்கும். இது பலம், மாணவர்களுக்கும் சேர்ந்திருக்கும். அது அவருக்கு பலம். அவருக்கு என்ன இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்பதான் அரசியலுக்கு வராரு. அவர் எதெல்லாம் சேகரிக்கிறாரோ அதெல்லாம் அவருக்கு பலம் வாய்ந்த விஷயங்களாக தான் அமையும். எதெல்லாம் அவர் புறக்கணிக்கணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் பலவீனமா இல்லையா அப்படின்றது காலப்போக்கில் தான் தெரியும். இந்த சைடு தான் நான் நிக்க போறேன், இதுதான் என்னுடைய கொள்கை, இதுதான் என்னுடைய சித்தாந்தம் அப்படின்னு வர்றதுக்கு முன்பே காமிக்கிறதுங்கிறது முழுவதுமா அறுவடை பண்றதுக்கு கை கொடுக்கும்னு உத்தரவாதம் இல்லை. சில பேர் ஆகா நாம வேற ஒன்று நினைச்சோம், அவர் இப்படியா இருக்கிறாருன்னு விலகி போகவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, உங்களுக்கு நீங்கள் எம்ஜிஆரை கம்பேர் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் சினிமாவில் இருந்தார், அவர் திடீரென்று அரசியலுக்கு வந்த உடனே அவரை மக்கள் முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு. அவர் திடீரென்று அரசியலுக்கு வரல. அவர் ஒரு 20 ஆண்டு காலம் திமுகவில் பயணித்தார். திமுகவுடைய திராவிட கொள்கைகளை அரசியல் ரீதியாக எப்படி அமல்படுத்துவது அப்படின்றது தான் ஒரு காஸ் இருந்துச்சு அவருக்கு. அதே தான் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் இருந்துச்சு. இப்போ விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தார். விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது அவருடைய கொள்கைகளும் திராவிடம் சார்ந்த கொள்கைகள் தான். பட் அவர் எந்த லெகசியை அவர் கையில எடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கருப்பு எம்ஜிஆருடைய லெகசியை நான் கையில எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பட் விஜய் ஒரு தனிப்பட்ட நபருடைய லெகசியை நான் கையில எடுக்கிறேன் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த இந்த மாநிலத்துடைய சித்தாந்தமாக இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை நான் கையில் எடுக்கிறேன் அப்படின்னு அவர் கன்வே பண்றாரு. அப்போ இதை விட ஒரு லார்ஜர் இஷ்யூவை அவர் கையில எடுக்கிறாரு, ஒரு லார்ஜர் ஐடியாலஜியை அவர் கையில எடுக்கிறார் அப்படின்னும் போது அது உண்மையிலேயே பார்க்கப்படும் இல்லையா? இப்ப பெரியாரை ஏற்கனவே முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிற திராவிட அரசியலை பேசுற திமுக, அதிமுக போன்ற இயக்கங்கள் இருக்காங்க, மற்ற கட்சிகளும் இருக்கிறாங்க. பெரியாரையும் முன்னிலைப்படுத்துறதுன்னு, பெரியாரையும் திராவிட அரசியலையும் முன்னிலைப்படுத்துற கட்சிகளும் இருக்கிறாங்க. விஜய்க்கு எங்க இதுல இருந்து ஸ்பேஸ் இருக்கு ஓட் பேங்கை பிரிச்சு எடுக்கிறதுக்கு? விஜய்க்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப யாரோட இப்ப நீங்க 75% இந்த ஸ்பேஸ் அப்படின்றது திமுக, அதிமுக தான் அந்த திராவிடத்துக்கான அந்த ஸ்பேஸை வச்சிருக்கு. 85% வச்சுக்கோங்க, அவங்க தான் இருக்காங்க. 25% மற்ற 15% தான் மற்ற அமைப்புகள், மற்ற இயக்கங்களுக்கு, தமிழ் தேசியமா இருக்கட்டும் அல்லது பிஜேபியா இருக்கட்டும் அல்லது சிபிஎம், சிபிஐ அப்படின்ற பல்வேறு கொள்கைகளுக்கு இருக்கட்டும். அப்போ உங்களுக்கு ஒரு லார்ஜர் சங்க்ல இருந்து நீங்க அரசியல் செய்வதும், நீங்க அந்த இடத்துல இருந்து ஆதரவாளர்களை திரட்டுவதும், அந்த இடத்துல இருந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதும் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் போகணும்? ஏற்கனவே பெரியார பேசுற, திராவிட அரசியல பேசுற திமுகவும் அதிமுகவும் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்குன்னா நான் அங்கதானே ரீட்டைன் ஆகணும்னு பார்ப்பேன். நான் ஏன் விஜயை நோக்கி போகணும்னு ஒரு கேள்வி வரும். இல்ல, இந்த திராவிட அரசியலை நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறேன் அப்படின்றது தானே அவர் அரசியலுக்கு வராரு, அதை தானே அவர் கன்வே பண்றாரு. நீங்க செக்யூலரிசம் பேசும்போது
நீங்க வந்து திராவிட சித்தாந்தத்தை பற்றி பேசாமல் செக்குலரிசம் பேச முடியாது. சமூக நீதி பேசும்போது நீங்க பெரியாரை பற்றி பேசாமல் அதை பேச முடியாது. சமத்துவத்தை பற்றி பேசும்போது நீங்க திராவிட கொள்கைகளை பற்றி பேசாமல் பேச முடியாது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே இந்த மண்ணில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இருக்கிறது. மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. அடுத்த நிலைனா அடுத்த நிலைக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போறது, அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கடத்துவது, அடுத்த வரக்கூடிய சந்ததியினருக்கு அதிமுக திமுக தவறவிட்ட இடங்களா இல்ல இந்த அடுத்த தலைமுறைக்கு பெரியாரையும் திராவிட கொள்கைகளையும் கடத்துறதுங்கிறத வந்து தவறவிட்ட இடத்துக்குள்ள போய் விஜய் ஓட் பேங்க் எடுத்துட்டு வர போறாரு அப்படி சொல்றீங்க? தவற விட்டுருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். விட்டுருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக அதை மீண்டும் வந்து உறுதியாக பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் வந்து பிஜேபி, நரேந்திர மோடி. அப்போ பிஜேபி வந்து உங்களுக்கு உள்ள வந்து அவங்கள சித்தாந்த ரீதியா திமுகவையோ அதிமுகவையோ அடிக்க ஆரம்பிக்கலன்னா, இன்னைக்கு திமுகவும் மாநில உரிமைகளை பற்றி வந்து அவ்வளோ வலுவாக பேசியிருக்காது, சித்தாந்தங்களை பற்றி அவ்வளோ வலுவாக பேசியிருக்காது, திராவிட மண் அப்படின்றது பற்றி அவங்க கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக அதெல்லாம் பேசலையே. இப்போதானே அதெல்லாம் வந்து பேசுறாங்க. இதை புதுப்பிக்க வேண்டும் அப்படின்ற அந்த பயிற்சி பட்டறைகள்லாம் அவங்க நடத்துறாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து இதுதானே காரணமாக இருக்கிறது. அப்போ இந்த ஐடியாலஜி அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய பலம், இந்த ஐடியாலஜி தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது புரிந்து கொண்டுதான் இந்த திராவிட இயக்கங்கள் செயல்படுகிறது. ஒரு பக்கம் சீமான் போன்றவர்கள் தமிழ் தேசியம் பேசுறதும், இன்னொரு பக்கம் பாஜக வலதுசாரி பேசுறது, சித்தாந்தத்தை பேசுறதும் இவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது. ஒரு நெருக்கடியை கொடுக்கிறது. அப்போ இந்த இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்கிறது. பட் ஆட்சியில இல்லைன்னா கூட திமுகவை வலுவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் என்ன? அவங்களுடைய அரசியல் கொள்கை தானே, அவங்களுடைய திராவிட கொள்கை தானே. அப்போ இந்த கொள்கையை நானும் வந்து அந்த கொள்கையை அப்படியே நானும் ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையில நான் பயணிக்கிறேன். கொஞ்சம் டிஃபரன்ஸோட நான் வந்து அவர் பேசும்போது தான் நமக்கு தெரியும். அவருடைய கொள்கையை வகுக்கும் போது, அதை மக்கள் மத்தியில பிரசன்ட் பண்ணும் போது தான் அவர் எந்த அடிப்படையில் இது கொஞ்சம் மாற்றாக இருக்கிறார் அப்படின்றத அதை எவாலுவேட் பண்ண முடியும். பட் நேற்றைய தினம் அவர் வந்து பெரியார் திடலுக்கு போனது கிளீன் சிக்னல். ரெண்டாவது என்னன்னா, பொதுவாக இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு இந்த டிஎம்கே ஈகோ சிஸ்டம்லயே இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க, பல விமர்சனம் செய்யக்கூடிய பல நபர்கள் இருக்காங்க. நேற்று யாருமே அதை பற்றி விமர்சனம் செய்யவில்லையே. இன்ஃபேக்ட் திமுக கூட்டணியில கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களே வந்து அதை வரவேற்றிருக்கிறார்கள். அப்போ விஜயுடைய பாலிடிக்ஸ் அப்படின்றது ஒரு புரிதலோட அவர் இதை செய்கிறார், ஒரு உணர்வோட இதை செய்கிறார் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அதை பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard